காய்கறிலாம் ரொம்ப தடபடலாம் வாங்கிட்டு வந்தீங்க போல இருக்கு. நாளைக்கு என்ன பெரிய விருந்தா அந்த வீட்ல? என்ன அனு டைம் பார்த்துட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல சித்தி. சரி எல்லாரும் தூங்கலாமா? அதுக்குள்ளயா? கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம்ல. சித்தி எனக்கு தூக்கம் வருது, ரொம்ப டயர்டா வேற இருக்கு. ச்சே, எல்லாரும் சீக்கிரம் தூங்கினா தானே சூரியசரை பார்க்க போக முடியும். இன்னைக்குன்னு பார்த்து இந்த சித்தி அதுக்குள்ள தூங்கணுமான்னு கேக்குறாங்க. கொட்டாய் விடுறா பாரு. அவளுக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கட்டும். சும்மா பேசி பேசி என்னத்த பண்ண போறோம் இந்த வீட்ல? பேசாம படுங்க எல்லாரும். நாளைக்கு இந்த சூரிய சார் என்னெல்லாம் பண்ண போறாரோ? ஏன் அப்படி சொல்ற? ஏய் பூரணி, எல்லாரும் படுக்கலாம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சிக்கிட்டா ஒருத்தன் வசமா சிக்கிட்டா. ரெட் காயின் மேல போகுது, அடுத்து ஃபாலோ காயின் பின்னாடியே வரணும்ல. வரும், நிச்சயமா வரும், இப்ப வரும். வரா வரா. போய் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. இப்ப சத்தம் போட்டா சரியா இருக்கும். டேய் சுப்பு, நீயே வந்து உன் மகளோட லட்சணத்தை உன் கண்ணாலேயே பாரு. உன் பொண்ணும் சூரியமும் அடிக்கிற கூத்த பார்த்து இந்த மொத்த காலனியும் உன் முகத்துல காரி துப்பணும். அது தாண்டா என்னோட ஆசை. ஐயோ, திருட திருட திருட! எல்லாரும் வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. திருட யாராவது வாங்கல, கைய களவுமா திருடனை பிடிக்கலாம்.
திருடனா? யார சொல்ற அந்த ரகுபதி? சார் அந்த ரகுபதி அங்கிள் தான் வேணும்னே பண்றாரு சார். பரவாயில்ல, சமாளிக்கலாம். நீ பயப்படாத. நீங்க ஒளிஞ்சுக்கோ, நான் கீழே போய் சமாளிக்கிறேன். எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ வா. ம்? ம். வாங்க, சீக்கிரமா வாங்க. ஐயோ, திருட வந்திருக்காங்க. வாங்க வாங்க. என்னங்க இங்க திருட இருக்கா? சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம். இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. இப்ப அதுவாடா முக்கியம். அட்ரா. அடிக்காதீங்க. யாரு என்னன்னு தெரியல. என்ன திருட வந்தா ஒண்ணும் புரியல. யாருன்னு பாருங்க. எதுக்கு வந்திருப்பான்? மொட்டை மாடியில நம்ம துணி காய போடுறோம்ல, அதை எடுக்க வந்திருப்பான். அதான் நம்ம காய போடுற துணியெல்லாம் அடிக்கடி காணாம போகுதா? முதல்ல அவன் யாருன்னு பாருங்க. ஆமா, இவன் பெரிய பட்டு புடவையை காய போட்ட மாதிரி பேசுறான். திமிர பத்தி அவனுக்கு. ஏ சம்பத்து போடுறா, நாள் போடுறா. என்ன திருடனா இருந்தாலும் நம்ம அடிக்கூடாதுடா. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி பிடிச்சு கொடுத்துருவோம். நிறுத்துடா. விடு. நிறுத்து. அண்ணே, என்ன அண்ணே, இந்த நேரத்துல நீ என்ன இப்படி சுத்திட்டு இருக்க? ஐயோ, நான் ஏன் ரஜினி துணியை திருட போறேன்? எல்லாம் என் நேரம். என்ன ரகுபதி நீங்க? உங்க காலனிக்காரங்க துணியே திருடுற அளவுக்கு இவ்வளவு சீப்பா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கே உங்களை பார்த்து வெக்கமா இருக்கு மாமா. ஏய், ரம்யா. அசிங்கமா இல்ல உனக்கு? ஆள் தான் வளர்ந்திருக்க. போங்கப்பா, தூக்கத்தை வரை கெடுத்தாங்க. டேய் சம்பத்து, எனக்கு ஒரு சந்தேகம்டா. நானும் இவர மாதிரியே திருடன் தானே கத்துறேன். அப்போ ஒரு பையன் கூட எட்டி பார்க்கலையாடா? இவரு கத்துன உடனே மட்டும் இப்ப கரெக்டா ஓடி வந்தீங்க. அப்பா, நீ முதல் தடவை கத்தும் போது என் காதுல விழுந்துச்சுப்பா. அப்போ உடனே வர வேண்டியதானே? இழவு எடுத்தவன. அது கனவுல உன்னை பார்த்து நீயே கத்துறேன்னு நினைச்சுக்கிட்டப்பா. சாரிப்பா. முட்டா பையன். ஓகே அங்கிள், பை. ஹேவ் எ நைஸ் டே. ஒரு நிமிஷம். ஏப்பா, ஒரு குடம் தண்ணி அடிச்சா கை வலிக்கணும் வாய்க்கிழி அப்படி பேசுனிய. ஆனா இப்ப என்ன அடிக்கும் போது உனக்கு கையே வலிக்கலையா? கூட்டத்தோட ஒருத்தர் கும்பிடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அது ஒரு ஹாப்பி அங்கிள். ஓகே பை. ஜுஜுலிப்பா. பாய்ப்பா. திருடன் நான் கத்துற இன்னொரு தடவை என் வாழ்க்கையில குறுக்கிட்ட மவனை கொன்னுடுவேன். சம் சாம்பிள்ஸ் நாங்கள் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை பார்த்து சூர்யா சார் தான் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். அது விஷயமா நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன்.
சூர்யா சார் இங்க வர சொல்றது சரியா வருமான்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் நீங்க 2 பேரும் அங்க போய் பேசுறது பெட்டர்னு தோணுது. சரி, நாமளே அங்க போய் பேசி பார்க்கலாம். சார் உடனே அங்க இருந்து கிளம்பி ஆபீஸ்க்கு வர்றது நல்லது. நீங்களும் வாங்க போலாம். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. சார் ஆரம்பிங்க சார், நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். ஓகே, இங்கிலீஷ் ரொம்ப ஈஸி. நான் இங்க இருக்கிற வரைக்கும் தினமும் 10 வரி சொல்லித்தரேன். எல்லாரும் படிச்சுக்கங்க. சார் அதான் அனுவை கல்யாணம் பண்ணிட்டு நீங்க எப்போ இங்க தானே சார் இருக்க போறீங்க? தினமும் சொல்லித்தாங்க சார். நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க how are you சொல்லுங்க. how are you? How are you? இன்னொரு தடவை சொல்லுங்க. How are you? வெரி குட். சுப்பு 1000 சொல்லுங்க. சூர்யா சார் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பாக்குறாரு. சவால் போட்டது நீங்க. ஆனா பாருங்க, தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரோடையும் எந்த ஈகோ இல்லாம எப்படி பழகுறாருன்னு. தான் இருக்கிற இடத்துல தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறாரு பாருங்க. அந்த மனசுதான் சூர்யா சார். இதெல்லாம் ரத்தத்திலே ஊறி இருந்தா தான் வரும், இல்லனா வாய்ப்பே இல்லை. என்ன சொல்ற சுப்பு? சார், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை எப்படி சார் சொல்லணும்? அடிப்பாவி, யாருக்கு சொல்ல போற? உன் புருஷனுக்கு தெரிஞ்சா கொன்னுடுவாரு. I like him very much. எங்க சொல்லுங்க. I like him very much. I like him very much. I like him very much. ஹாய் அங்கிள். என்ன அங்கிள் இதெல்லாம்? எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இவங்களாம் இங்கிலீஷ் படிச்சு என்ன பண்ண போறாங்க? டேய், எனக்கு தான் பிடிக்கல. நான் சும்மா நிக்கல, நீயும் சும்மா நில்றா. ஏன் அங்கிள் இவ்வளவு எரிச்சலா பேசுறீங்க? டேய், நைட்டு நீ என்ன அடி அடிச்ச? அதான் சாரி சொல்றேன் அங்க பாரு. இப்போ I am hungry சொல்லுங்க. I am hungry. ஏய், angry இல்ல, hungry. hungryனா பசிக்கிறது, angryனா கோவப்படுறது. கோவப்படுறது. angry சொல்லக்கூடாது. I am hungry. I am hungry. very good. சொல்லுங்க. I am hungry. ஓகே, இன்னைக்கு நான் சொல்லி தந்த எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நாளைக்கு திரும்பவும் சொல்லி தரேன். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. ஓகே, எல்லாரும் கிளம்புங்க. Bye sir. Bye. சுப்பண்ணே, சூர்யா சார் தங்கம்ண்ணே. ஐ லைக் ஹிம் வெரி மச். போய் வேலையை பாருங்க, போங்க. I like him very much. உனக்கு தனியா சொல்லணுமா? வீட்ல இருக்கிற வேலையை போய் பாருங்க, போங்க. சரி வா. ஹாய் அங்கிள். Sorry bro. How are you bro? How is the English class going on? போச்சே ஆஞ்சிங். I cannot understand bro. எனக்கு சைனீஸும் தெரியும். மன்னிச்சிருங்க ப்ரோ, நம்ம தமிழ்லயே பேசுவோம். இத முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. அத விடுங்க ப்ரோ. நேத்து நைட்டு உங்களால ஏன் திருடனை பிடிக்க முடிஞ்சு தெரியுமா? நேத்து திருடன் வந்து இவருக்கு 55 வயசாச்சு, போட முடியல. என்ன மாதிரி ஒரு யங் சாப் வந்திருந்தா உங்களால பிடிச்சிருக்க முடியுமா? யோசிங்க ப்ரோ, யோசிங்க. அந்த திருடனே அவன் தான்டா. கடைசியில என்னைய திருடன் ஆக்கிட்டீங்களா? என்ன போறீங்க ப்ரோ? பதில் சொல்லுங்க ப்ரோ. என்ன மாதிரி ஒரு யங் சாப்ப உங்களால பிடிக்க முடியுமா ப்ரோ? வாடா, ஓடி பார்க்கலாம் வா. என்ன டக்கு ஒத்துக்கிட்டாரு? நிஜமாவா ப்ரோ? என்ன பயப்படுறீங்க? வாடா, ஓடி பார்க்கலாம். ரன்னிங் ரேஸா? நானும் வரேன் சார். இவன் வேறயா? ஓகே ப்ரோ, ஐ அம் ரெடி ப்ரோ. நல்லா யோசிச்சுக்கோங்க ப்ரோ. டேய், நீ தான் யோசிக்கணும், நான் இல்ல. வா, இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். வாடா. அப்பா, நீ வந்து 1 2 3 சொல்லுப்பா.
டேய் 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 லூசு பையன் மாவன, எனக்கு வேற வேலை இல்ல. அப்பா சும்மா சொல்லுப்பா, நீ வெட்டியா தானே இருக்க. டேய் இதுக்கு எதுக்கு நான் ஓட்டப்பந்தயம் எல்லாம்? எப்படியும் தர்ஷன் தான் ஜெயிப்பான். தேங்க் யூ அங்கிள். டேய் சூர்யா சாரால ஓட முடியாது, உனக்கு ஓடவே வராது, அப்புறம் என்ன? அப்பா எதுக்கும் ஒரு தடவை சொல்லுப்பா. 1 2 3 சொல்லு. சரிடா, உனக்காக சொல்றேன். 1 2 3. லூசு பையன் மாவன. டேய் சம்பத்து, எங்கடா அவனை காணோம்? என் பின்னாலதான்ப்பா வந்தான். இப்ப எங்க போனான்னு தெரியலப்பா. டேய் ஏதாவது நெஞ்சு வலின்னு நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்திருப்பான். போய் சீக்கிரம் போய் பாரு. தோ அவனே வரான். ஏன்டா இவ்வளவு மூச்சு வாங்குது? யூத்துன்னு என்னவோ சொன்னீங்க. வயசுல மட்டும்தான் சார் நான் யூத்து. முடியல சார், முடியல. நான் உங்கள்கிட்ட அப்புறமேல பேசுறேன். டேய் அறிவுல உங்களுக்கெல்லாம் அவன் படுக்க சிவன் தானே இருந்தான். அவனை வம்பிழுத்து ஓட்டப்பந்தயத்துக்கு கூப்பிட்டு ரேஸுக்கு வாங்க சார், ரேஸுக்கு வாங்க சார் நீங்க. அப்புறம் அவனை யூத் இல்லன்னு சொன்னீங்க. இப்போ நீங்க 2 பேரும் தாண்டா யூத் இல்ல. கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க தான் யூத்துங்கிறீங்க. வெக்கமில்ல உங்களுக்கு? இதெல்லாம் தேவையாடா உங்களுக்கு? ஏன்டா வீணா வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிறீங்க? நேத்து நீங்க உடம்பு கொடுத்து புண்ணாக்கல. கிளம்புங்க அங்கிள், கிளம்புங்க. ஒவ்வொரு சமயம் கொஞ்சம் மிஸ் ஆகுறது தான். கிளம்புங்க அங்கிள். அப்பா நீ ஏன்பா அவன்கிட்ட வாய் கொடுத்து புண்ணாக்கிக்கிற? நீ போப்பா. டேய் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டேய் தம்பி, 2 சேர் எடுத்துட்டு வாடா. சரிங்க சார். வாங்க. குட் மார்னிங் சார். சார் என்ன சார் இங்க வந்து தங்கிட்டீங்க? என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாமா சார்? நாங்க தெரிஞ்சுக்கலாம்னா சொல்லுங்க, ரொம்ப பர்சனலா வேணாம் சார். எஸ், இட்ஸ் பியூர்லி பர்சனல். பை தி வே, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இங்க வர அளவுக்கு என்ன எமர்ஜென்சி? சார் உட்காருங்க. உட்காருங்க. சார் நீங்க இந்த காலனியில வந்து தங்கியிருக்கிற இந்த நியூஸ் சோசியல் மீடியாலலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நீங்க இங்கேயே இருந்தீங்கன்னா இந்த நியூஸ் இந்தியா ஃபுல்லா ஃபிளாஷ் ஆயிடும். ஆகட்டும், அதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஷேர்ல ஏதாவது அடி விழுந்தா என்ன சார் பண்றது? வாட்? நான் இங்க இருக்கிறதுக்கும் ஷேர் வேல்யூ டவுன் ஆகிறதுக்கும் என்ன கனெக்ஷன்? நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. பிலீவ் மீ. அப்படி ஏதாவது நடந்தா அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன். யூ guys need not to worry. சார் நீங்களும் ஆஃபீஸ்க்கு வரது இல்லையா? அனுமடமும் வரது இல்லையா? மீரா மேம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. மீரா, நீ ஏன் வருத்தப்படுற?
அணு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ தானே பார்த்துட்டு இருந்த. ஆல் ஆஃப் அ சடன் இப்ப நீ ஒரி பண்ணிக்கிற அளவுக்கு என்னாச்சு? நோ சார், நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதேதான் நான் உங்ககிட்டயும் சொன்னேன். அவங்க சொல்றது நியாயம் தானே சார். அனு மேடமும் நீங்களும் வரலனா நிறைய ஜாப் பெண்டிங் வரதானே சார் செய்யும். அதனால யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. அதான் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் ஆஃபீஸ் டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பத்திலாம் நீங்க ஏன் யோசிக்கிறீங்க? அதை பத்திலாம் ஆஃபீஸ் பார்த்துக்கோ. ஓகே கைஸ், எனிதிங் எல்ஸ்? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சார். இது விஷயமா நாங்க அவர் சுப்பு சார் தானே? ஆமா சார், சுப்பு சார் தான். என்ன சுப்பு சார், நீங்க இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களை எப்படி சார் மறக்க முடியும்? எங்களுக்கு தெரியாத தேவநந்தினி சேவைகளை பத்தி நிறைய விஷயங்களை அன்னைக்கு அடிக்கிட்டே போனீங்க. உங்களை மறக்கவே முடியாது சார். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சார் உங்க வீடு இங்கே தான் இருக்கா? ஆமா சார், இங்கதான். இதே செலக்ட் பண்ணிடலாம், இதுதான் பெஸ்ட். இந்த நூலா?